அப்புறமா முழங்கால் போட முடியாது. சர்ச்சில் போனாலும் முட்டி போட முடியாது. இப்படி முழங்கால் வீங்கியே இருக்கும். ஸோ நான் அன்றைக்கி ப்ரேயரில் பாஸ்டர் வந்து இந்த கால் வலி, கை வலி, கழுத்து வலி உள்ளவங்கெல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் பின்னாடி நின்று இந்த முட்டிக்காக ஜெபம் பண்ணி, என்னாலும் சர்ச்சில் போய் சேர்லேயே உட்கார வேண்டியது இருக்குது, எந்த சர்ச்சுக்கு போனாலும் முட்டி போட முடியலையே, எனக்கு கடவுள் இந்த கால் வலி நீங்கி எனக்கு சர்ச்சில் போய் முட்டி போடுறதுக்கு எனக்கு ஒரு கிருபை வேணும் அப்படின்னு நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஜெபிச்சுட்டு போயிட்டு ஊருக்கு போயிட்டு சர்ச்சில் போய் சரி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம்ல, நம்ம முழங்கால் போட்டு பார்ப்போமே நினச்சி முட்டி போடுறப்ப ரொம்ப காலம் கழித்து எனக்கு முட்டு மடங்கிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்மளாலும் கோயிலில் முட்டி போட முடியுதுன்னு நினச்சி இப்போ ஒரு 2 மாதமாக சர்ச்சுக்கு போகிறப்பெல்லாம் நான் என்னால் முழங்கால் போட முடியுது. அது கடவுள் தந்த ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கிருபை. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.